நடிகர் அஜித் தனக்கு எப்போது ரேசிங் மீதான ஆர்வம் வந்தது என பகிர்ந்துள்ள தகவல் இணையத்தில் வேகமாக பரவி ரசிகர்களின் கவனத்தை பெற்று வருகிறது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித்குமாருக்கு அசைக்க முடியாத ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. நடிகர் மட்டும் இன்றி கார் ரேசிங்கிலும் ஆர்வம் காட்டும் அவர் கடந்த சில மாதங்களாக மலேசியா, துபாய் போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக கார் ரேசிங்கில் ஈடுபட்டு வருகிறார். கார் ரேசிங் மட்டும் இன்றி நடிகர் அஜித்குமாரை காண ரசிகர்கள் அதிக அளவில் ரேஸ் நடக்கும் ஸ்டேடியத்திற்கு கூடுகின்றனர். கார் ரேசிங்கில் ஈடுபட்டுள்ள போதிலும் கிடைக்கும் நேரத்தில் ரசிகர்களை சந்திப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் நடிகர் அஜித். இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த அவர் ரேஸ் மீது தனக்கு 70களிலேயே ஏற்பட்ட ஆர்வம் குறித்தான தகவலை பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் கூறியதாவது, இது 70களில் துவங்கியது. அப்போது எனக்கு 7 அல்லது 8 வயது இருக்கும். என் தந்தையின் நண்பர்களில் சிலர் இந்திய சாம்பியன்ஷிப் ரேஸில் கலந்து கொள்வார்கள். அப்படித்தான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எனக்கு அறிமுகமானது. அதில் இருந்து ரேஸ் மீது ஆர்வம் வந்தது. கூடவே விஜய் மல்லையாவின் அணியில் ரேஸ் ஓட்டும் ஒருவரது நிறுவனத்தில்தான் என் தந்தை பணியாற்றினார். விஜய் மல்லையா தான் முதல் இந்திய ஃபார்முலா 1 அணியை உருவாக்கியவர் என உங்களுக்கு தெரிந்தே இருக்கும். எனவே அவரது புரோட்டோடைப் ரேஸ் கார்கள் எல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். அதை பார்த்துதான் நான் வளர்ந்தேன். இதற்கான விதை அப்போதே விதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருந்தார். கடந்த மாதம் இறுதியில் அஜித்தின் மங்காத்தா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் அதிகளவில் கொண்டாடப்பட்டது. அப்போது வெளியாகியிருந்த மற்ற படங்களை விட அஜித்தின் மங்காத்தா படத்திற்கு அதிகம் கூட்டம் கூடியது. அது நடிகர் அஜித் மீதான அசைக்க முடியாத அவரது தீவிர ரசிகர்களின் அன்பை காட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. ரேசிங்கில் பிஸியாக இருக்கும் நடிகர் அஜித் இன்னும் சில மாதங்களில் தனது அடுத்த படத்தில் கமிட் ஆகி விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அவரது அடுத்த படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளார் என்றும், அது அஜித் நடித்த படங்களிலேயே மிகப்பெரிய பட்ஜெட் படம் எனவும் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.